இருக்கிற பாதையை காட்டுற பாருங்க. எப்படி? வணக்கம் மக்களே. இந்த ஆஸ்திரேலிய சாலைகளை பார்த்துட்டு இருக்கலாம்னே தோணும். பாருங்களேன், குடியிருப்பு பகுதிக்குள்ள எவ்வளவு பெரிய சாலை. சாலை போக்குவரத்து இருக்கும் சாலை அகலம், ஐ மீன் 2 வழிதான். ஆனா எதிர்காலத்துல தேவைப்படுறதுக்காக எவ்வளவு அகலமா இப்பவே போட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 மீட்டர் அகலம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ போக்குவரத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 மீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஆனா எதிர்காலத்துக்காக எவ்வளவு அகலமான சாலை, அந்த சாலையை எவ்வளவு நேர்த்தியா பராமரிக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு அகலமான உள்தரை, இந்த நடக்கும் நடைபாதை, அதுக்கு இந்த பக்கம் குடியிருப்புகளுக்கு போற சர்வீஸ் ரோட். இது இப்ப நான் நடந்துட்டு இருக்கிற இந்த சாலை வந்து, ஐ மீன் இந்த பாதை வந்து சைக்கிளிங்க்கும் நடக்கிறதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து. இது அங்க பஸ் நிக்கிறதுனால டிராபிக் ஆகுது. இப்ப மணி காலை 9. இப்பவே ஓரளவு போக்குவரத்து இருக்கு. இந்த சாலையை பாருங்களேன், இதோட வடிவமைப்ப. இந்த பக்கம் ஃபுல்லா குடியிருப்புகள், அதுக்கு போறதுக்கு சர்வீஸ் ரோட். அதுக்கப்புறம் பாருங்க, மரங்கள் எல்லாம் 20-30 வருடங்களான மரங்களா இருக்கணும். அப்புறம் இந்த சைக்கிள், இந்த நடைபாதை, அதுக்கு அந்த பக்கம் இந்த புல்வெளியை பாருங்க எவ்வளவு அழகா பராமரிச்சிருக்காங்கன்னு. அப்புறம் இது பஸ் ஸ்டாப். அந்த பக்கம் சாலைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வடிவமைப்பு தான். அற்புதமான சாலைகள் பாருங்க. எஸ், கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இது வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்கு, அப்புறம் கிரவுண்டு எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 சிதம்பரம் ஸ்டேடியம் சைஸுக்கு இருக்கும். இங்கே இருக்கிற மைதானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மைதானம் இருக்கு. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு